இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன அந்த வார்த்தை என்று நாம் பார்க்கும்பொழுது, வீரன் வேடிக்கையானான் என்ற ஒரு வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், வீரன் வேடிக்கையானான் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது இதயத்தில் ஒரு பயம் உண்டாகுது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இதயத்தில் ஒரு பயம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஒரு வீரன் இன்றைக்கு வேடிக்கை ஆயிட்டான். வீரன் வீரனா இருக்க வேண்டும், வேடிக்கையா மாறக்கூடாது. வேடிக்கை என்ற அர்த்தம் என்ன சொல்லுங்க? வேடிக்கை என்றால் அர்த்தம் என்னங்க? ஒரு சர்க்கஸ் போறீங்க, அங்க ஒருத்தன் வேடிக்கை காட்டுவான். அவன் யார்? அவன் கோமாளி, தமிழ்ல பஃபூன், அதுக்கப்புறம் ஜோக்கர். அவனுடைய வேலை என்ன சொல்லுங்க? அந்த வேடிக்கை பார்த்து ஜனங்கள் செய்வாங்க, சிரிப்பார்கள், நகைப்பார்கள். வீரனாய் இருந்தவன் ஜோக்கர் ஆயிட்டான். இப்போ வீரனாய் இருந்தவன் கோமாளி ஆயிட்டான். இப்போ ஒரு காலத்தில் அவனை பார்த்து பயந்து நடுங்கினவர்கள் இன்றைக்கு அவனுடைய வேடிக்கையை பார்த்து நகைக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் இன்றைக்கு. வீரன் என்றால் நான் சொல்லுது பலசாலி வீரன் அல்ல. இங்க பலன் நமக்கு தேவையில்லை. இது ஆவிக்குரிய பலன் என்ற வீரத்தை பற்றி நான் பேசுகிறேன். உன் வீரம் சரீர பலத்தில் அல்ல, உன் ஆத்துமா பலத்தில் இருக்க வேண்டும். உன் வீரம் உன்னுடைய ஆத்துமாவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வீரம். ஒரு காலத்துல வீரனுங்க, இன்னைக்கு எப்படிங்க இருக்கிறான்? கோமாளியா மாறிட்டான். வீரனாய் இருந்தவன் வேடிக்கையானான். ஒரு காலத்தில் அவனை பார்த்து பயந்து நடுங்கிறவர்கள் இன்றைக்கு அவனை பார்த்து நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறார்கள். அப்படி மாறிவிட்டான் அவன். யார் அவன்? யார் அவன்? கோலியாத் நம்பால கிடையாது. நான் நம்பால பத்தி பேச வரேன். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே வீரன் யாருங்க? சிம்சோன். சிம்சோனை பத்தி எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அவன் பொம்பளைங்க கிட்ட போயிட்டான். அதனால இன்னைக்கு வேற சில விஷயங்கள் சொல்ல போறேன் உங்களுக்கு. கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீரனாய் வீரியாக வைத்திருக்கிறார். சகோதரிகளுக்கும் சகோதரனுக்கும் நான் பேசுகிறேன். நீயும் வீரன் தான், நீயும் வீரன் தான். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? எல்லாரும் பார்த்து சீக்கிர மாதிரி வேடிக்கையாய் மாறிவிட்டாயா? உன் துவக்கம் எப்படி இருந்தது? உன் நிலவரம் இன்றைக்கு வேடிக்கையாய் ஏன் மாறுகிறது? இன்றைக்கு நகைக்கிற ஒரு இடத்தில் நீயும் நானும் ஏன் வந்து விடுகிறோம்? இனி நம்ம எது செய்தாலும் சில வேளை ஜோக்கரா மாறிடுறோம். ஜோக்கர் ஆகுது, ஜோக்கா இருக்குது. குறை என்ன பாருங்க, ஜோக்கராய் மாறுது. குறை நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட தான் இருக்குது. அநேக கிறிஸ்தவர்கள்
இன்றைக்கு தங்களுடைய வீரத்தை இழந்து சமுதாயத்துக்கு முன்பாகவும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் இன்றைக்கு வேடிக்கையாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். நான் மிகவும் பயத்தோடு தான் இந்த வசனத்தை நான் போதிக்கிறேன். நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் தேவ கிருபைதான். போதிக்கிறேன் என்பதனால நான் ஒரு பெரிய ஆளும் பெரிய ஒரு தேவ தூதனும் அல்ல. சிம்சோன் வீரன் வீரன் வீரன். ஆனால் அவருடைய முடிவின் நிலவரம் பாருங்க, வேடிக்கை ஆயிட்டாங்க. எல்லாம் நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலே. வருவா இப்ப அவன் எது செய்தாலும் சிரிப்பாகுது. ஏன் நகைக்கிறார்கள் என்றால் அவனிடத்தில் யதார்த்தம் இல்லை. என்ன கவனிங்க, ஏன் ஜனங்கள் நகைக்கிறார்கள் அவனை பார்த்து என்றால் அவனிடத்தில் பலன் இல்லை, அவனிடத்தில் யதார்த்தம் இல்லை, அவனிடத்தில் உண்மை இல்லை. அவன் இழந்து போனவன், அவன் சாதிக்க முடியாதவன் என்று சொல்லி ஜனங்கள் நகைத்தார்கள். ஒருவன் நம்மளை பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம். கடவுள் தப்பே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எல்லாரும் சிம்சோனை குறை சொல்லுகிறோம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, நிச்சயமாய் சிம்சோனை தேவன் தப்புவித்து இருப்பார். அவன் தவறுகள் நான் சொல்றேன். இப்ப நான் நிச்சயமாய் தேவன் சிம்சோனை தப்புவித்து இருப்பார். அவன் தப்பிச்சு இருக்கணும், கர்த்தர் அவனை தப்பிக்க வைத்திருப்பார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பெலிஸ்தரின் ஸ்திரீ இடத்தில் இவனை கனெக்டாக செய்தது தேவனிடம் தான் பைபிள் வசனம் இருக்குது. தெரியுமா? முதலாவது அவனுக்கு ஒரு பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறான். அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, இது தேவன் தான் செய்தார் என்று. பாத்தீங்களா? இப்ப தேவன் அனுமதித்திருப்பார் என்றால் அவனை தப்புவிக்கவும் செய்திருப்பார். ஃபால்ட் யாரு? இவன் தான் ஃபால்ட். கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சிம்சோனை அழைத்து பலம் கொடுத்து அவனை கொண்டு போய் அழிச்சு போட கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. சிம்சோன் அழிந்து போனது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இழப்பு அல்ல, தேவனுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது. ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் மாறிட்டான்? நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஸ்டாண்டர்ட் எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். எந்த இடத்திலும் கிறிஸ்தவன் பைபிள் எடுக்கிறீங்க நீங்க, உங்க ஸ்டாண்டர்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ண வேண்டும். உங்களோட வார்த்தை வேல்யூபிளா இருக்கணும். எந்த சூழ்நிலை ஜோக்கரா மாறிடக்கூடாது, வேடிக்கை காட்டுறவங்களா மாறிடக்கூடாதுங்க. இந்த ஆவியானவங்களோட கூட பேசுறார். ஸ்தோத்திரம். யார் வீரன்? ரெண்டு விஷயம் சொல்றேன், கவனிங்க. முதலாவது, யார் வீரன்? மறுபடியும் சொல்றேன், நான் சரீர பல வீரனை பத்தி நான் பேசவே இல்லை. நான் எதை குறித்து பேசுகிறேன்? ஆத்துமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீரர்களா இருக்க வேண்டும். யார் வீரன் என்றால் முதல் காரியம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயின் ரெஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாரும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, அங்கதான் நான் பேச போறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் தான் மெயின் கீ வேர்ட். என்ன அங்க பார்க்கிறோம் என்றால், படிங்க, சீக்கிரம் படிங்க. 25
வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். யாரு யாரு? சிம்சோன். யார் அவன்? வீரன், பலசாலி. இப்ப என்னவா மாறிட்டாங்க? ஜோக்கர். தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். என் புள்ள ஜோக்கர் ஆயிடுச்சு, என் புள்ள வேடிக்கை காட்டுறவனா மாறிட்டானே, என் புள்ள மேல எவ்வளவு நான் பிளான் வச்சிருந்தேன், எவ்வளவு திட்டம் வைத்திருந்தேன், என் பிள்ளையை கொண்டு நான் எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருந்தேன். என் பிள்ளை இன்றைக்கு வேடிக்கை காட்டுறவனா மாறிட்டானே. கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்திய உபதேசத்தை காத்துக்கொள். வேடிக்கை காட்டணும் மாறிடாத. சமுதாயம் உன்னை அப்படிதான் பார்க்கும். சமுதாயம் உன்னை அப்படி மாத்ததான் நினைக்கும். வீரன் வேடிக்கையானான். ஸ்தோத்திரம். யார் வீரன்? முதல் காரியம் சொல்றேங்க. யார் வீரன் என்றால் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்படுகிறவன் வீரன். ஏன் சிம்சோனை வீரன் என்று சொல்றோம்? சொல்லுங்க. ஏன் சிம்சோனை நாம் வீரன் என்று சொல்லுகிறோம்? எப்படி அவன் பலசாலி என்று சமுதாயத்துக்கு ஐடென்டிஃபை ஆனவன்? தேவ சொல்லுங்க. என்னங்க, நல்லா சாப்பிட்டு பலன் ஆனவன் எப்படி ஆனவன்? பலசாலியா? தேவ பலன், தேவ ஆவியானவர் அவன் மீது பலனாய் இறங்கினதனால் அவன் வீரன் என்று பெயர் பெற்றான். அப்படிதானங்க? கவனிங்க. யார் வீரன்? தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறவன் வீரன். எப்பொழுதும் தேவனுடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் ஜபத்தினாலும் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் வீரர்களாய் இருப்பீர்கள். சிம்சோன் மீது தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் பலத்தினால் நிரம்பினார். வீரனாய் இருந்தான். எப்பப்ப ஆவியானவர் அவன் இறங்குறாரோ அப்பெல்லாம் என்னவா மாறுறான்? சொல்லுங்க. பலசாலியாய் வீரனாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பலன் இல்லை என்றால் நீங்க வீரர்களே கிடையாது. தேவனுடைய பலன் உங்களுக்கே தெரியும். தேவனுடைய பலன் எப்படி கிடைக்கும்? ஜெபத்தினால் கிடைக்கிறது. உட்காருமா, உட்காரை. ஜெபத்தினால் கிடைக்கிறது, அபிஷேகத்தினால் கிடைக்கிறது. என்ன கவனிங்க. வேதம் வாசிப்பதனால் கிடைப்பது. இதுல ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வீரர்களே கிடையாது. உங்களை கர்த்தர் வீரன் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வீரன் செய்வான், வீரன் அல்லாதவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஜெபம் இல்லை என்றால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் வாசிப்பு இல்லை என்றால் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உபவாசம் இல்லை என்றால் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சிம்சோன் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டவனா இருந்தான். சிங்கத்தை கிழிக்கிறான், வீரனாய் நிற்கிறான். காரணம் தேவ பலன். ஸ்தோத்திரம். இரண்டாவது, இதுல ஒரு விஷயம் சொல்ற கவனிங்க. தேவ பலத்தினால், என்ன கவனிங்க, தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு சிங்கமும் தேனாய் மாறும். சூப்பர்ல. தேவ பலத்தினால் நிரம்பியிருக்கிற ஒரு மனிதனுக்கு சிங்கமும் என்னவா மாறும்? தேனாய் மாறும். தேவ பலன் இல்லாதவர்களுக்கு நாய் கூட சிங்கமாய் மாறும். யாருக்கு? ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஜபம் இருக்காது, குடும்ப ஜபம் இருக்காது, பைபிள்லாம் படிக்கிற பழக்கமா இருக்காது. சின்ன ஜுரம் வந்துட்டோம் அவ்வளவுதான், என்ன பிரச்சனை அப்படி நடுங்கிடுவாங்க. ஏன்? பூனை கூட உனக்கு புலி மாதிரி தெரியுது. உனக்கு நீ வீரனா?
தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு சிங்கமும் தேனாய் மாறும். சிம்சோன் தேனை எங்கிருந்து எடுக்கிறாருங்க? சிங்கத்தின் உள்ள தேன் எடுக்கிறார். காரணம், அவன் வீரன். நீங்க தேவ பலத்தினால நிரம்பி நல்ல ஜெபிக்கிறவர்களும் வேதம் வாசிக்கிறவர்களும் பக்தர்களா இருந்து பாருங்க, சிங்கம் போல பிரச்சனைகள் வந்தாலும் அதற்குள்ள இந்த தேனை எடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறி போவீர்கள். கையை தட்டு. ஹல்லேலூயா. நீ தேவ பலத்தினால் நிரப்பப்படுவாய் என்றால் சிங்கத்திற்குள்ள இருந்து கர்த்தர் உனக்கு தேனை கொடுப்பார். பிரச்சனை பிரச்சனை என்று பார்த்தாலும் அதற்குள்ள கர்த்தர் உனக்கு தேனை கொடுப்பார். சிங்கத்தை போல மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அதற்குள் இருந்த கர்த்தர் உனக்கு நன்மையானதை உண்டாக்குவார். யாருக்கு? தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட வீரர்களுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, யார் வீரர்கள்? யார் வீரன் என்றால், கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொன்றவன் வீரன். சிம்சோன் எவ்வளவு பேர் கொல்றாரு சொல்லுங்க? சிம்சோன் எத்தனை பேர் கொல்றாரு? 1000 பேரை. எதுல கொல்றாரு? கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றவன் வீரன். அவன்தான் வீரன். என் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தாடை எலும்பு நம்முடைய வாய். தாடை எலும்பு நம்முடைய வாய். எந்த அளவுக்கு உன் தாடை எலும்பாகிய வாயை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ ஜெயிப்பாய். இதான் மீனிங். எந்த அளவுக்கு நம்முடைய வாயை நாம் அடக்கி ஆளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜெயிக்கிறவளாய் மாறுவோம். பைபிள் சொல்றது, தன் மனதை அடக்குகிறவன், நாவை அடக்குகிறவன் அதெல்லாம் பைபிள் எழுதியிருக்குது. ஸ்தோத்திரம். சிம்சோன் தாடை எலும்பினால் ஜெயிக்கிறான். நிறைய இடத்துல தோத்து போறதே நம்ம வாயினாலதான். நிறைய இடத்துல நம்ம வீரத்தை பலத்தை இழந்து போவதே வாயினாலதான். பாருங்க, இப்ப சிம்சோன் வீரன் தன் கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொல்லுகிறான். 2 விஷயம். தாடை எலும்பு, முதலாவது வாயை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். 2வது, அதே வாயினால நம்ம பேச வேண்டும். இது என்னத்தை காட்டுது? நாம எந்த அளவுக்கு வார்த்தைகளை வாய்களை அடக்குகிறோமோ ஜெயம். அதே போல எந்த அளவுக்கு நம் வார்த்தைகளை பேசுகிறோமோ ஜெயம். அப்ப என்ன பேசணும்? விசுவாசம் பேச வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர்ல படிக்கும்போது விசுவாச வீரர்கள் என்று எழுதப்படும். படிச்சிருக்கீங்களா? எபிரேயர் எந்த அதிகாரம் அது? 11ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. யார் அவங்களா? விசுவாச வீரர்கள். யார் வீரன்? விசுவாசத்தை பேசுகிறவன் வீரன். சிம்சோன் எப்படி வீரனாய் மாறினான்? அவன் கையில தாடை எலும்பு இருந்துச்சு. வாய் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வார்த்தையில நாம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ஜெயிப்போம், நாம் வீரர்களாய் மாறுவோம். ஸ்தோத்திரம். தாடை எலும்பை கொண்டுதான் சிம்சோனு என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். 1000 பேரை கொல்லுகிறார். அதனால பாருங்க, வீரன்றதுனால பேச்சினால ஒரு வீரன்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு சிச்சுவேஷனை புரிந்து அமைதியா இருக்கிறானோ அவன் தான் சாதிப்பான். அவன் தான் வீரன். இயேசு சாதித்த காரணம் என்ன தெரியுமா? இயேசு சாதித்தார் காரணம் தெரியுமா? வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தெரியுமா? சிம்சோன் 1000 பேரை கொன்றான். வீரன் தன் வாயினால கண்ட்ரோல், தாடை எலும்பினால
ஜெயிக்கிறான். அவன் வீரன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் கூட விசுவாச வீரர்களாய் நிறுத்தும்படிக்கு விசுவாச வார்த்தையை பேசுங்க. வேற அதிகமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் நாம் தோல்வியை தான் அடைவோம். ஸ்தோத்திரம். சரி, இப்ப அடுத்த சப்ஜெக்ட் வரும். சீக்கிரம் நான் முடிச்சிருவேன். ஒரு 5 விஷயம் நான் சொல்ல போறேன். ஏன் சிம்சோன் வேடிக்கையாய் மாறினான்? ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் மாறினான்? ஏன் மாறிட்டான் இவன்? உங்களெல்லாம் கேட்டா சொல்லுவீங்க, திலேலால் தான் காரணம். அதுவும் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல. 5 காரணங்கள் ஏன் சிம்சோன், ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் மாறிவிட்டான். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்? இன்றைக்கு என் வீரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நான் சமுதாயத்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கண்டுபிடிக்க வேண்டிய காலம் தான் இந்த காலம். அவ்வளோ பெரிய பலசாலி வீரனையே சமுதாயம் அவனை வேடிக்கை காட்டுறவனா மாத்திச்சு. நம்மலாம் எந்த மூலிகைங்க? எந்த மூளைக்கு நம்மலாம்? ஸ்தோத்திரம். ஏன் அவன் அப்படி மாறினான் என்றால் முதல் காரணம் பாருங்க. முதல் விஷயம், ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் மாறிவிட்டான் என்பதற்கு முதல் காரணம் பாருங்க. கர்த்தர் அவனை 3 முறை எச்சரிக்கிறார், ஆனாலும் அவன் அலட்சியமாய் இருந்தான். எத்தனை முறை எச்சரிக்கிறார் அவனை? என்ன கவனிங்க, எத்தனை முறைங்க? 3 times அவனை வார்ன் பண்றாரு. எப்பவுமே ஆண்டவர் வார்ன் பண்ணுகிறவர், எச்சரிக்கிறவர், நம்மை ஜாக்கிரப்படுத்துகிறவர். அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய நிலையில் நாம் நிற்க முடியும். ஏனோ தானானோ ஓடிட்டு நினைச்சீங்க, நீ ஜோக்கர் தான். சமுதாயத்துக்கும் ஜோக்கர் ஆயிடுவேன், உன் வீட்டுக்கும் ஜோக்கர் ஆயிடுவேன், உன்னை சுத்தி இருக்க சொந்த மதம் ஜோக்கர் ஆகிடுவாங்க உன்னை. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கிறிஸ்துவனுடைய வேல்யூ இயேசு கையில தான் இருக்குது. உன்னை கர்த்தர் வேல்யூபிள் உள்ள ஒரு மனுஷனாய் உன்னை வைப்பதற்கு கர்த்தர் தான் வைக்கிறார். அவர் கரத்தில் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன்னை மேன்மையா வைப்பார். அவர் கையை நீ அலட்சியப்படுத்தினா நீ போற இடம்லாம் ஜோக்கர் தான், நீ போற இடம்லாம் வேடிக்கையாய் மாறிடுவாய். உன் வாழ்க்கை, உன் குடும்பம் எல்லாரும் சிரிக்கிற போல வேடிக்கையாய் மாறும். 3 முறை எச்சரிக்கிறாருங்க. முதல் வசனம் எங்க படிக்கிறோம்? 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க பாருங்க. சிம்சோனை அந்த திலேலால் கேட்கிறா, அதுக்கு என்ன சொல்றான் அவன்? உலராத பச்சையான 7 அகனின் நாற்கயிர்களினால என்னை கட்டினால் என் பலன் போயிடும் என்று முதல்ல சொல்றான். அதே போல அவ கட்டுறாளா இல்லையாங்க? கட்டுகிறார். கட்டிட்டு என்ன சொல்றாங்க? இதோ சிம்சோன், பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொன்னவன் என்ன செய்யறாங்க? எழும்புறான். முதல் முறை. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? நான் சும்மா சொன்னேன். என்ன சொல்றாவ? சும்மா சொன்னேன். நம்பர் 1, முதல் வாட்டி வார்னிங் ஆயிடுச்சா? 2வது பாருங்க, 11ஆம் வசனம். புது கயிறினால் என்னை இருக்க கட்டினால் என் பலன் போயிடும் என்று 2வது வாட்டி சொல்றான். அது என்ன செய்யறாவா? அதே போல செய்யறா. செய்துட்டு என்ன சொல்றா? சிம்சோன், பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவன் எழும்புறான். 2 வாட்டியும் கடவுள் பலனை காப்பாத்திட்டாரு, வான் பண்றாரு, ஜாக்கிரதையாரு, உன் பலன் 2வது முறை அவனை காப்பாத்துறேன் அப்படின்றாரு. அங்க நடக்குது, இவனுக்கு தெரியுது. பாருங்க, கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், குடும்ப நிலவரங்களா இருக்கட்டும், கர்த்தர் நம்மை அன்போடு எச்சரிக்கிறவர். 3வது பாருங்க, எந்த வசனம்? 13ஆம் வசனத்துல, நீ என் தலைமயிரில் 7 ஜடைகளையும் நெசவன் நூல் பாவோடு பின்னினால் என்ன ஆகும்?
என் பலன் போயிடும் அப்படின்றான். அவன் என்ன செய்யறான்? உடனே அதே மாதிரி அப்படியே செய்யறான். கேட்கிறான் அப்படியே செய்யறான். இல்லங்க, இவன் என்ன முட்டாளா? இன்னும் ஒண்ணுமே புரியல எனக்கு. நம்மள ஒரு வாட்டினா உஷாராயிடுவோம். ஒரு முறை என்ன நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஏதோ நடக்குது அப்படின்னு. இவனுக்கு ஏன் அவ்வளவு புத்தி எல்லாம் போச்சு இவனுக்கு? எத்தனை வாட்டிங்க? இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, 4 வாட்டி. 4 வாட்டி உணர்வு இல்லாத இருப்பானா? இப்ப யார் மேலங்க தப்பு? கடவுள் மேலேயாங்க? யார் மேல தப்பு? கர்த்தர் நம்மையும் கூட எத்தனையோ முறை உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார், வான் பண்றார், காட்டுறார். உணர்வில்லை என்றால் தப்பு கடவுள் அல்ல. நீ சொன்னதை அப்படியே அவ செய்யறா, நீ சொன்னதை அப்படியே செய்யறா. அதுக்கப்புறம் நான் சும்மா சொன்னேன் அப்படின்றா. நீ சொல்லினே இருப்பியா? தேவன் எச்சரித்தார். 4வது முறை பாருங்களேன், 4வது முறை 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனத்துல தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால, இது 4வது வாட்டி. எத்தனாவது வாட்டி இது? 4வது வாட்டி. 3 வாட்டி அவன் சொன்னதெல்லாம் கட்டி பார்த்தா இவன் தப்பிச்சிட்டான். இவன் தப்பிக்கலங்க, இவன் தப்பிக்கல, கர்த்தர் அவனை தப்பிக்க வைத்தார். சிம்சோன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சான்ஸ் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, டெய்லி சொல்றான் அம்மா, தினம் தினம் சொல்லுது. அப்ப இவன் உஷாராயிருக்க வேண்டாம். இவன் இதுனா இத்தையே கேட்டுனுக்குது, என்னத்துக்கு இது? ஏதோ பண்ண போகுது, ஏதோ இதே கேட்டுனுக்குது, இதே பேசினுக்குது, வேற டாபிக்கே மாற்ற மாட்டேங்குதுன்னு அப்படின்னு கொஞ்சமாவது சென்ஸ் நம்மளுக்கு இருக்குங்க. இவனுக்கு ஏங்க இல்லாம போச்சு? கர்த்தர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறேன். சிம்சோனை அழைத்த தேவன் நல்லவர், சிம்சோனை பலப்படுத்தின தேவன் நல்லவர், நம்மையும் நடத்துகிற தேவன் நல்லவர். கர்த்தரின் எச்சரிப்பை நாம் அறிந்தவர்களா இருப்போமாக. ஸ்தோத்திரம். 2வது விஷயம் பாருங்க. இப்ப முதல் விஷயம், 4 முறை எச்சரித்தும் அவன் என்ன பண்ணிட்டான்? அத 4 சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். அவன் என்ன பண்ணல? ஜாக்கிரதை ஏற்றுக்கொள்ளாதனால் அவன் வாழ்க்கை வேடிக்கையா மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படா இந்த குடும்பம் வேடிக்கையா மாறும் என்று உன்னை சுத்தி ஜனங்க பார்த்துக்கினே இருக்கிறாங்க. எப்படா இவங்க நம்மளுக்கு டைம் பாஸா மாறுவாங்க அப்படின்னு உன்னை குறித்து ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீ நீயும் உன் புள்ள உன் குடும்பமும் அவங்களுக்கு டைம் பாஸா மாறணும். உன் வீடும் உன் குடும்பமும் உன் வீட்டுக்காரன் உன் பொண்டாட்டியும் அவங்களுக்கு என்னவா மாறணும்? டைம் பாஸா, கேலியா, வேடிக்கையா உங்களை பத்தி பேசி பேசி அவங்க சிரிக்கணும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனை எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் தேவன் அவனை தப்பிக்கும்படி பிரயாசப்பட்டார். 2வது காரணம் பாருங்க. 2வது காரணம் பாருங்க. தினம் தினம் வார்த்தையினால அவன் என்ன பண்றான்? எந்த வசனம் அது? 16ஆம் வசனம். தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அவன் என்ன செய்யறாளோ? அலட்டுகிறார். வார்த்தையினால என்ன பண்றாளாம்? அலற்றா. அதுக்கு அவன் ஆத்மா என்ன ஆயிடுச்சான்? எப்ப நான் செத்துலாமா அப்படின்னு உணர்றான். என்ன அர்த்தம் இது? இது அர்த்தம் என்ன? வீடுகளில், குடும்பங்களில் கணவன் மனைவின் மத்தியிலே வார்த்தைகள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். தொனா 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 தொனான்னு பேசியிருந்தா 1000 வாட்டி பேசக்கூடாது. வீட்டில் இரிட்டேட் ஆகிற மாதிரி பேசக்கூடாது.
திலேலோட பேச்சு இவனுக்கு எப்படி இருக்குது? இப்போ எப்படிங்க இருக்குது? இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது, வெறுப்பு உண்டாகுது. இனி நிறைய குடும்பங்கள பேச்சு வெறுப்பா மாறுது. ஏன்? உன் வீட்டுல உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பேச்சு இல்லாதனாலதான் வெளியே நீ வேடிக்கையா மாறிக்கொண்டிருக்கிற உன் குடும்பம். நம்ம குடும்பம் கூட இருக்கட்டும், என்னையும் சேர்த்தான சொல்றேன் நானு. ஏன் இந்த சிம்சோன் வேடிக்கையாய் மாறினானா? வீட்டுல அவங்களுக்குள்ள வார்த்தைகள் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இரிட்டேட் ஆகிற மாதிரி பேசுது அம்மா. உங்க குடும்பங்களை எப்படி பேசுறீங்க? நீங்க உங்க வீட்டை எப்படி பேசுறீங்க? பிள்ளைங்களா இருக்கட்டும், பெற்றோர்களா, கணவன் மனைவியா இருக்கட்டும், வார்த்தைகள், கோபம் ஊற்ற வார்த்தைகள் இருக்க கூடாது வீட்டுல. சில வேலையில புருஷன் பேசுறது பொண்டாட்டிக்கு இரிட்டேஷன் ஆகுது, கோபம் ஊட்டுறாங்க. சில வேலையில மனைவி பேசுறது கணவனுக்கு இரிட்டேட் ஆகுது. இதன் விளைவு என்ன தெரியுமா? உங்க குடும்பம் வெளியே ஜோக்கரா மாறிடுவீங்க. நீங்க 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு மாறிடுவீங்க. நீங்க வார்த்தையில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, புரிந்து கொள்ளுதல் கிடையாது. பேசந்தே பேசி 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 அவனை சா வச்சிருச்சு. அப்படியே சொல்லி 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 அவன் வீட்டுல விட்டு ஓடுறான் போல. நீங்க சிம்சோன் அப்படியே நடக்குதுங்க. அவன் ஏங்க வேடிக்கையா மாறிட்டான்? அவன் வீரங்க. அவன் எப்படி வேடிக்கையான மாறிட்டான்? டார்ச்சர். வார்த்தைகள் குடும்பங்களில், வீடுகளில் நாம் சரியாய், அன்பாய், தேவையான வார்த்தைகளை பேசி, அண்டர்ஸ்டாண்டிங்கான வார்த்தைகளை பேசுவோம் என்றால் உண்மையாய் நம்ம வீடு, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. இங்கு தெலேலால் பேசின வார்த்தைகள் சிம்சோனுக்கு சாவை கொண்டு வருகிறது, கசப்பை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, நம்ம வீடு கசப்பா இருக்கக்கூடாது, தேவ சந்தோஷத்தினால் நம்ம வீடு நிரம்பியிருக்கணும். உங்களுடைய வீடு எப்பொழுதும் தேவ சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கணும். கணவனியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தேவ சந்தோஷத்தினால் நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்க ஸ்டாண்டர்டை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கடைசி வரைக்கும் உன் குடும்பம், நீங்களும் நல்ல ஸ்டாண்டர்டை நிறுத்துவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். 3வது காரியம், சீக்கிரம் போயிடுறேன். 3வது விஷயம், ஏன் இந்த சிம்சோன், இந்த வீரன் வேடிக்கையாய் மாறினான் என்பதற்கு 3வது காரணம் என்னவென்றால், சிம்சோனுக்கு ஜெபம் கிடையாது. என்ன இல்லை அவனுக்கு? சிம்சோன் என்ன இல்லை? ஜெபம் கிடையாது. சிம்சோன் வாழ்க்கையில பைபிள்ல வச்சு நான் சொல்றேன், சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில 2 வாட்டி ஜெபம் பண்ணிக்கிறார். 2 முறை தான் அவரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரு வாட்டி தண்ணிக்காக ஜெபம் பண்றாரு, இன்னொரு வாட்டி கோபத்துல ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி? சொல்ல கவனிங்க, என்ன பாருங்க. ஏன் அவன் ஆத்துமா சாகத்தக்க வேதனை ஏன் வந்துச்சு அவனுக்கு? செத்துலாமா அப்படின்னு வந்துச்சு. அவங்க பொண்டாடி பேசுறது இவருக்கு, செத்துலாமா, சாகத்தக்க ஆத்துமா சாகத்தக்க व्यसனம் ஏன் வந்துச்சு? இவருக்கு ஜெபம் கிடையாது. என்ன இல்லை அவருக்கு? சொல்லுங்க. சிம்சோனுக்கு என்ன இல்லை? ஜெபம் இல்லை, நோ பிரேயர். அதனால்தான் சாவத்தக்க व्यसனம் வந்துச்சு அவருக்கு. சாவுன்ற பேச்சு, व्यसனம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் ஏன் உன் குடும்பத்தில், வீட்டில் வருகிறது என்றால் ஜெபம் இல்லாதனால. வீரன் வேடிக்கையாய் மாறுவதற்கு காரணம் ஜெபம் இல்லை. பாருங்க, அதான் 2 முறை அவரு ஜெபம் பண்றாரு வாழ்க்கையில.
எங்க வசனம் 2 முறை முதல்ல 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 இடம் ஜெபம் பண்றாரு. நான் அடுத்த இன்னொரு காரியத்துக்கு வரேன். பாருங்க பாருங்க, இவர் ஜெபம் கூட எப்படிமா இருக்கும்? இவர் ஜெபம் எப்படிமா இருக்கும்? ஒரு கேள்வியா தான் இருக்கும் இவர் ஜெபம். எல்லாம் இவனோட நிறைய டிராபேக் இருக்குது சிம்சோனுக்கு. ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? இவனுடைய வீழ்கைக்கு காரணம் இவன் கேலியாகவும் வேடிக்கையாகவும் ஜோக்கராகவும் மாறுறதுக்கு பல ரீசன் இருக்குது. அவன் ஜெபம் எப்படி இது பாருங்க. 18ஆம் வசனத்துல, நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? என்ன சொல்றாரு? விழ வேண்டுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்னங்க அர்த்தம்? கடவுளே கேள்வி கேட்கிறாரு. இவர் ஏன் இப்படி ஆயிட்டா தெரியுமா? நான் சொல்றேன், எனக்கு என்ன பாருங்களேன். இவர் ஏன் தான் அப்படி மாறிட்டாரு? அப்பா அம்மாவோட செல்ல வளர்ப்பு தான் இவருக்கு காரணம். இவர் எப்படி வளர்த்துட்டாங்க? இவரை செல்லமா வளர்த்துட்டாங்க. அப்படியே கஷ்டம் தெரியாது இவருக்கு. வேடிக்கையாய் மாறிவிட்டான். ஜெபம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றேன் கவனிங்களேன். கவனிங்க. கர்த்தர் இவனை பலப்படுத்தினதற்கும் கர்த்தர் இதுவரைக்கும் அவனை பாதுகாத்ததும் அவனுடைய பெற்றோர்களின் ஜெபத்தினால் தான் காப்பாற்றப்பட்டான் இவன். கர்த்தர் அவனுக்கு பலனை, தேவ ஆவியை அவன் மேல கொடுத்து பலனை கொடுத்தார். காரணம் அவங்க அப்பா அம்மாவோட ஜெபம். கர்த்தர் பலமுறை பிலிஸ்தீன் கையிலிருந்து இவனை காப்பாற்றினார். காரணம் அவங்க அப்பா அம்மாவோட ஜெபம். அது தெரியல இவருக்கு. ஒரு விஷயம் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மற்றவர்களின் ஜெபம், பெற்றோரின் ஜெபம் நம்மை பாதுகாக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடு நீ ஜெபிக்க வேண்டும். எனக்காக யாரா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. தப்பது. இதுவரைக்கும் அப்பா அம்மா அவனை பத்திரமா ஜெபத்துல நல்லா வளர்க்குறாங்க, கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் ஜெபிக்க வேண்டும். அதுல அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய தாய் தகப்பன்மார் மற்றொரு ஜெபம் உங்களை நடத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ ஜெபிக்க வேண்டிய காலம் உண்டு. இங்க சிம்சோன் வேடிக்கையாய் மாறுவதற்கு முக்கிய காரணம், இதை நான் மெயின் பாயிண்டா சொல்லுவேன், நோ பிரேயர். ஜெபம் இல்லாத ஒரு மனிதன் சிம்சோன். அவனுக்கு தேவைன்னா ஜெபம் பண்ணுவான். எனக்கு தண்ணி வேணும், அப்ப கடல் ஞாபகம் வரும் அவருக்கு. எதுனா தேவைன்னா உடனே ஆண்டவரே சோத்ரா சோத்ரா. என்ன ஜெபங்க இது? இது வீரனுக்கு அடையாளமா? ஒரு விசுவாசிக்கு அடையாளமா? தேவையை கேட்பது ஜெபம் அல்ல, கிருபையை கேட்பதுதான் ஜெபம். கையை தட்டு, கரங்களை தட்டு. கிருபையும் பலத்தை கேட்பதுதான் ஜெபம். தேவையை கேட்கறது விசுவாசிங்க அழகு இல்லைங்க. அந்நியர்கள் கேட்பாங்க தேவை, ஏசப்பாய் தருவி, அவங்க ஜெபம். ஆனா உன் ஜெபம் என் ஜெபம் அப்படி அல்ல. உன்னுடைய ஜெபம் பலத்தையும் கிருபையும் கேட்க வேண்டும். சிம்சோனின் ஜெபம் இல்லாததனால் அவன் வேடிக்கையாய் மாறிவிட்டான். ஸ்தோத்திரம். 4வது காரியம். சரி, இது இந்த விஷயத்துல இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னொரு விஷயம் ஏனென்றால் இவன் தண்ணிக்காக ஜெபிச்சான், அதுக்கப்புறம் உயிருக்காக கோபத்துல ஜெபம் பண்ணான். ஆனால் இயேசு என்ன சொல்றார்? சோதனை நேரத்தில் ஜெபியுங்கள் என்று தான் இயேசு சொல்லி கொடுத்தார். இப்ப எங்க ஜெபிச்சிருக்கணும் இவன்? சோதனை. எந்த சோதனை? திலாலா இவனை வந்து செக் பண்றா பார், அந்த நேரத்தில் இவன் ஜெபிச்சிருந்தான், தப்பிச்சிட்டுமா சிம்சோன். எந்த நேரத்தில் ஜெபிக்கணும் அப்ப ஜெபிக்கல. தண்ணி வேணும் ஜெபம் பண்ணாரு, கோபத்துல ஜெபம் பண்ணாரு, அதெல்லாம் இவரை காப்பாத்தல. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காதது போனதுதான் சிம்சோனுடைய தவறு. ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், நீங்கள் சோதனையில்
சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஜெபியுங்கள். அதை மிஸ் பண்ணிட்டாரு சிம்சோன். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடறேன். நான்காவது காரியம், ஏன் வீரன் வேடிக்கையாய் மாறினான்? இந்த வீரன் ஆகிய இந்த சிம்சோன் எதற்கு வேடிக்கை காட்டுற மனுஷனாய் மாறிவிட்டான் என்பதற்கு நான்காவது காரணம் அவனுடைய தூக்கம். என்னங்க சொல்லுங்க? தூக்கம். 19ஆம் வசனத்துல அவள் அவனை தன் மடியிலே தூங்கிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? அங்க தூங்கினாரு, இங்க ஜோக்கர் ஆயிட்டாரு. அங்க தூங்கினாரு, இங்க வேடிக்கையா காட்டுற ஆள மாறிட்டாரு. அங்க தூங்கிட்டாரு, இங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்தவனுக்கு விழிப்பு மிக முக்கியம். கிறிஸ்தவனுக்கு விழிப்பு மிக முக்கியம். இல்லங்க, என்ன பாருங்க, நீ சாவற மாதிரி அவ பேசுறா, நீ சாகுற மாதிரி அவள் பேசுகிறாள். 3 முறை நீ சொன்னதெல்லாம் அவ செய்து உன்னை செக் பண்ணி பார்க்கறா. இந்த நேரத்தில் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்க, 3 வாட்டி அவ செக் பண்றாங்க. உன் பலம் போதா செக் பண்றா, ஓகேவா, தப்பிச்சிட்டு எப்படி கடவுளை தப்பி வச்சிட்டாரு. 4வது வாட்டி டெய்லி டாபிக்கை பத்தி பேசினே இருக்கிறான். சாவணும்னு உனக்கு மனசு வருது. சாவ போறவனுக்கு எப்படியா தூக்கம் வந்துச்சு உனக்கு? யோசிச்சு பாருங்க. சிம்சோன் விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் விழிப்பா இல்லை, வேடிக்கையாய் மாறிவிட்டான். தூங்கணும். என்ன பாருங்க, தூங்கணும். குடும்ப சூழ்நிலைகள் வரும்போது நீ விழிப்பா இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை என்றால் விழிப்பா இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்றால் விழிப்பா இருக்க வேண்டும். சாத்தானின் சோதனை என்றால் விழிப்பா இருக்க வேண்டும். எப்படி வரும் தூக்கம்? அதுக்காக தூங்காம முயற்சி நான் சொல்ல வரல, தூங்குங்கள். ஆனாலும் விழிப்பு என்பது ஜபத்தின் விழிப்பு. 24 மணி நேரம் ஜபம் எல்லாம் தூங்கி ஊந்து பாரு, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடும் உன் வாழ்க்கை. ஜாக்கிரதை. நானா கூட இருக்கலாம், எல்லாருக்கும் தான் வசனம் இது. உண்மையா நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பேசுனதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இங்க இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. இவன் தூங்கினதினால் அவன் பெலன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியலையாம். எவ்வளவு பெரிய ஒரு பயமா இருக்குது அந்த வார்த்தை. தேவனுடைய பெலன் அவனை விட்டு போனதே அவனுக்கு. அந்த வசனம் படிங்க. எந்த வசனம் அது? 19, 20 படிங்க. 20 பண்ணுங்க, 20 மட்டும் படிங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை, கர்த்தரின் பெலன் தன்னை விட்டு போனதை, கர்த்தருடைய அபிஷேகம் தன்னை விட்டு போனதை, இப்படி ஒரு தூக்கம் இவனுக்கு தேவையா? இப்படி ஒரு தூக்கம் உனக்கு தேவையா? நிறைய விஷயத்தில் விழிப்பில்லாமல் தூங்கி இன்றைக்கு மற்றவனை பார்த்து சிரிக்கிற நிலவரத்தை நீயே ஏற்படுத்துகிறாய். கிறிஸ்தவர்கள் எந்த நேரத்தில் விழிப்பா இருப்பீர்களோ அந்த நேரத்தில் விழிப்பா இருந்தால்தான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை நீ காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் அவனை விட்டு விலகிறது அவனுக்கு தெரியலையாங்க. எந்த அளவுக்கு அவன் மைண்டு போயிடுச்சு பாத்தீங்களா? ஜபம் இல்ல, உணர்வு இல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லைன்னு கூட தெரியல அவனுக்கு.
நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனா ஏன் சார் டாட் பூட்ன்றார், ஒண்ணுமே இல்ல அங்க. அதே நடக்குது பாருங்க. 3 வாட்டி சொன்னா பாத்தீங்க, 3 வாட்டி ட்ரையல் பார்த்தா பாருங்க, இங்க வாட்டி அதே நடக்குது. சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன ஏசர் இவன் நினைச்சாரு இப்படியே கடவுள் காப்பாத்திருவாரு. அறிவில்லையாடா அவனுக்கு? அவ்வளவு மூளை இல்லாம இருப்பியா? அவ்வளவு ஒரு உணர்வு இல்லாம இருப்பியா? 4வது அவனுடைய குறை, அவனுடைய தூக்கம், அவனுடைய என்ன பண்றது, அவனுடைய விழிப்பில்லாத தன்மை, அவனுடைய சோம்பேறித்தனம். அதெல்லாம் சொல்றேன் பாருங்க. தூக்கத்தை விரும்புகிறவர்கள் தரித்திரத்தை கொண்டு வருவார்கள். வீட்டில் எந்த நேரத்தில் தூங்கணும் அந்த நேரம் தூங்கணும். 24 மணி நேரம் பெட்டை போட்டு பாயை போட்டு அத்தை போட்டு இதை பண்ண தூங்கிட்டு இருந்தீங்கன்னா 4 பேருக்கு மூஞ்சி காட்ட முடியாம போயிடும். அப்புறமா சிரிக்க நிலைமைகள் வந்துவிடும். வேடிக்கையா மாறிடுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாம போயிடும் உங்களுக்கு. நீ கிறிஸ்தவனா கூட மறந்துடும். அப்புறம் நீ 5வது காரியம், கடைசி காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 5வது காரியம், ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் மாறிட்டான்? ஏன் இந்த வீரன் வேடிக்கையாய் ஆனான்? ஃபைனல் கடைசி காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 5வது காரியம், இவன் என்ன பாருங்க, இந்த வீரன் ஆற்றங்கரையோடு கூட சம்பந்தம் வைத்தான், அதனால் வேடிக்கையாய் மாறினான். யாரோட சம்பந்தம் வச்சாரு சொல்லுங்க? ஆற்றங்கரை. தெலீலாவோட வீடு எங்க? ஆற்றங்கரையில். படிங்க அந்த வசனம், 4ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. 16:4 சீக்கிரம் படிங்க. அதற்கு பின்பு அவள் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாளின் வீடு. இப்ப யாரோட இவர் சேர்றாரு? ஆற்றங்கரை. எல்லாரும் சொல்லுங்க, ஆற்றங்கரை. ஆற்றங்கரை. இந்த தெலீலா வீடு எங்க இருக்குமா? ஆற்றங்கரையில தான் இருக்குமா. ஆற்றங்கரை, கடற்கரை, இதெல்லாம் ஒரு உலக சந்தோஷத்தை காட்டுகிறது. ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியா ஊர் சுத்தணும், ஜாலியா சாப்பிடணும், அப்புறம் என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணணும் இப்படின்றாங்க பாருங்க. இவங்களாம் ஆற்றங்கரை தான். இவங்க கூட அதிகமாக நீங்க சேரக்கூடாது. இவர்களுக்கு என்ன இருக்காது தெரியுமா? இவர்களுக்கு ஜபம் இருக்காது, இவர்களுக்கு ஃபாஸ்டிங் ஜபம் இருக்காது, உபா ஜபம் இருக்காது, இவங்களுக்கு சர்ச்செலாம் இருக்காது. இவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. இவங்களுக்கு தெரியுமா? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, என்ஜாய் பண்ணலாமா, எப்போதும் உலக ஜனங்களோடு சேர்ந்து உலக ஜனங்க வழிபாடு போல, உலக ஜனங்களை போல சந்தோஷம், என்ஜாய்மெண்ட், இதை பத்தி தான் பேசுவாங்க. இவங்க யார் தெரியுமா? ஆற்றங்கரையில் வசிக்கிறவர்கள். இவர்களோடு சேர்ந்தான் சிம்சோன், வேடிக்கையாய் மாறிட்டான். தப்புங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வசனம் சொல்ல முடிச்சிடுறேன். ஆற்றங்கரையில் இருக்கிறவர்கள் யுத்தத்துக்கு வரமாட்டார்கள். எது யுத்தம்? ஜபம். எது யுத்தம்? உபவாசம். எது யுத்தம்? அதிகாலை ஜபம். எது யுத்தம்? தனி ஜபம். எது யுத்தம்? சர்ச்சுக்கு வர்றது. ஆற்றங்கரையில் இருக்கிறவங்க யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்றவங்க. எப்படி என்ஜாய் பண்ணலாம், எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி போகலாம், எப்படி துட்டு செலவு பண்ணலாம், எப்படி ஆடலாம் பாடலாம், எப்படி இருக்கலாம், எப்படி டிக்டாக் பண்ணலாம், எப்படி செல்ஃபிஸ் எடுக்கலாம். இன்றைக்கு உலகமே ஆற்றங்கரை தான். ஆனால் நீ வீரன் அல்லவா, தேவ அபிஷேகம் பெற்றவன் அல்லவா, நீ
நீ ஒரு சிம்சோன் அல்லவா? உன் மேல தேவ ஆவியான் இருக்கிறாரு. நீ போய் ஆற்றங்கரைச்சாங்களோட சேரலாமா? நீ அது உலக சந்தோஷம், உலக ஆடம்பரம், உலக என்ஜாய்மெண்ட். அதுக்காக நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாதா பாஸ்டர்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. நாமளும் சந்தோஷமாய் ஆடி பாடி எப்படி இருக்க, நமக்கு ஒரு 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 குறிப்பிட்ட எல்லை உண்டு. அதுக்குள்ள நம்ம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆற்றங்கரையில் இருக்கிறவர்கள் யுத்தத்திற்கு வரமாட்டார்கள். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிக்கும் பொழுது அவர்கள் எங்க இருக்கிறாங்க? கடற்கரையில் இருக்கிறார்கள். அவங்க எதுக்கு வரமாட்டாங்க? அவங்க எதுக்கு வரமாட்டாங்க? யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் சர்ச்செல்லாம் இஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு ஜபம்லாம் இஷ்டம் கிடையாது, மார்னிங் பிரேயர்ஸ்லாம் அவருக்கு இஷ்டம் இருக்காது, உபா ஜபம்லாம் அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அவங்க எப்பயுமே ஆற்றங்கள்லாம் இருக்கணும் அவங்களுக்கு. அங்க போய் சேர்ந்தான், இவன் குட்டி சவர ஆயிட்டான். நல்லவன் தாங்க இவன், நல்லா தான் வளர்த்தாங்க அவங்க அப்பா அம்மா. செயற்கை சரியில போய் சேர்ந்தான், ஆற்றங்கரையோட சேர்ந்தான், அப்படியே போயிட்டான். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய நிலவரம் என்ன? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை காக்கிறவர், கடைசி வரைக்கும் நம்ம நிறுத்துகிறவர். ஸ்தோத்திரம். சமுதாயம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் சொந்த பந்தம், உன் விரோதி, உன்னை கெடுக்கிறவங்க எல்லாம் உன்னை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி வாழணும்?